குழம்பு வந்து இன்னுமே சில பேருக்கு பார்த்தீங்கன்னா மீன் வந்து உடையாமல் வந்து குழம்பு வைக்க தெரியாது. நிறைய பேர் வந்து மீன் வந்து உடஞ்சி போயிடும் குழம்பு வைக்கும் போதே. மீன் குழம்பு சாப்பிடும்போது மீன் முள் எல்லாம் வந்து ஒரு மாதிரி கசகசன்னு சாப்பிட்றதுக்கு அன்ஈஸியாக இருக்கும். அந்த மாதிரி இல்லாமல் இருக்கிறதுக்கு நான் ஒரு டிப் சொல்கிறேன். மீன் வந்து உங்களுக்கு தேவையான அளவுக்கு குழம்பு கொதித்து வந்ததுக்கப்புறம் தான் மீன் போடுவீங்க. அந்த மீன் போட்ட உடனே வந்து நல்லா கலக்கி விட்டுருங்க. சும்மாரம் வந்து குழம்பு கலக்கக்கூடாது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அது போட்ட உடனே வந்து ஒரு 5 நிமிஷம் வந்து நல்லா ஹை ஃப்ளேமில் வச்சு அடுப்பு வந்து நல்லா ஹை ஃப்ளேமில் வச்சு கொதிக்க விடுங்க, நல்லா மூடி போட்டு. அதுக்கப்புறம் வந்து ஒரு 10 நிமிஷத்துக்கு வந்து லோ ஃப்ளேமில் சுத்தமாக லோ ஃப்ளேமில் வச்சு 10 நிமிஷத்துக்கு கொதிக்க விடுங்க. அப்போ தான் வந்து மீனும் உடையாது. மீனோட கறிக்குள்ள வந்து உப்பு புளிப்பு காரம் எல்லாமே இறங்கி மீன் சாப்பிட்றதுக்கும் டேஸ்ட் நல்லாயிருக்கும். மீன் கறியும் டேஸ்ட்டாக இருக்கும். குழம்பும் வந்து எண்ணெய்லாம் பிரிஞ்சு பார்க்குறதுக்கே நல்லாயிருக்கும், சாப்பிட்றதுக்கும் டேஸ்ட் நல்லாயிருக்கும். இந்த டிப் வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள். இன்னும் ஒரு நல்ல வீடியோட உங்களை மீண்டும் சந்திக்கிறேன். பாய்.